யோபுவின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 6வது வசனம். புழுவாயிருக்கிற மனிதனும் பூச்சியாயிருக்கிற மனுபுத்திரனும் எம்மாத்திரம் என்றான். ஆமென். புழுவாயிருக்கிற மனுஷனும் பூச்சியாயிருக்கிற மனுபுத்திரனும் எம்மாத்திரம் என்றான். இது யோபுவினுடைய ஒரு ஃப்ரெண்டோட ஸ்டேட்மெண்ட். பில்தாத் என்கிற ஒரு மனிதனுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். அது ஒரு 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 அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட்டே சொல்லலாம். புழுவாய் இருக்கிற மனிதனும் பூச்சியாய் இருக்கிற மனுபுத்திரனும் எம்மாத்திரம் என்றான். அந்த வேர்டு என்ன அப்படின்னா மெகாட் என்ற ஒரு ஆங்கில வார்த்தை அங்கே பயன்படுத்தப்படுது. ஏன்னா ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸில் பார்த்தா அந்த ஹீப்ரு வேர்டுக்கு ரைட் ஒரு இங்கிலீஷ் வேர்டு ஆங்கில வார்த்தை என்ன அப்படின்னா மெகாட் அப்படின்னு சொல்கிறான். கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரியில் போய் பார்த்தேன். இட்ஸ் அ வெரி ஸ்மால் வார்ம் தட் இஸ் ஃபவுண்ட் இன் டீகேயிங் மீட் அண்ட் ஃபுட் அண்ட் லேட்டர் டெவலப் இன் டு அ ஃப்ளை அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ மெகாட் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு சின்ன புழு. எதில் அந்த புழு வளரும் உருவாகும் அப்படின்னா அது அழுகி போன மாமிசத்தில் உருவாகக்கூடிய ஒரு புழுவை சொல்லப்பட்டிருக்கு. அந்த புழு அதுக்கப்புறம் ஒரு பூச்சியாய் மாறிடும். இதை தான் எப்படி பில்தாத் சொல்கிறாருன்னா, புழுவாய் இருக்கிற மனுஷனும் பூச்சியாய் இருக்கிற மனுபுத்திரனும் எம்மாத்திரம் என்றான். இதை படிக்க போகும்பொழுது ஒரு காரியத்தை யோசித்தேன். தேவன் மனிதனை இப்படி தான் சிருஷ்டித்தாரா? தேவன் மனிதனை இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தேவன் படைத்தாரா அப்படின்னு சொன்னால், இது மனிதன் அவன் தேவனுடைய கற்பனையை மீறி அவன் விழுந்து போன பின்பு அவனுடைய விழுந்து போன ஒரு பரிதாபமான ஒரு அவல நிலையை காண்பிக்கிற ஒரு வார்த்தைகள் தான் இது. இதை காட்டிலும் வேற எந்த விதத்திலும் எக்ஸாம்பிள் சொல்ல முடியாது. சொல்ல போனால் மனிதனுடைய நிலை அதை காட்டிலும் மோசமாக தான் கீழே விழுந்துச்சு. when Adam transgressed, ஆதாம் தேவன் சொன்ன கற்பனையை மீறின பொழுது விழுந்த விழுகையை விவரிக்கிற ஒரு அருமையான வார்த்தையாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். எந்த நிலையிலிருந்து மனுஷன் விழுந்தான்? ஏன்னா தேவன் மனிதனை சிருஷ்டிக்கும் பொழுது அவனை ஒரு புழுவாக சிருஷ்டிக்கவில்லை. அவனை தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியையும் அவர் என்ன பண்றாரு? மனுஷனை சிருஷ்டிக்கிறார். இதுதான் மனுஷனுடைய ஒரு நிலைமை. ஆனா மனிதன் விழுந்து விட்டான். விழுந்து போன மனிதனுடைய நிலைமையை காண்பிக்கிற ஒரு பழைய ஏற்பாட்டில் ஒரு பழமையான ஒரு புத்தகத்தில் ஒரு அருமையான வார்த்தை தான் இருக்கு இந்த வார்த்தை. புழுவாய் இருக்கிற மனுஷன், பூச்சியாய் இருக்கிற மனுபுத்திரன். அதனால்தான் பவுல் எழுதும் பொழுது ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 10வது வசனம் 11, 12 எப்படி இந்த அவல நிலைமையை அவர் காண்பிக்கிறார்னா, மனுக்குலத்தை பார்த்து சொல்றாரு, நீதிமான் ஒருவனாகிலும் வாசிங்க. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. நீதிமான் எப்படி இல்லையா? ஒருத்தன் கூட கண்டுபிடிக்க முடியல. he has fallen down. அவன் விழுந்துட்டான். விழுந்து போன நிலைமையில அவர் தேடுறாரு. மனுஷனை குறித்து சொல்லும் போது சொல்றாரு, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழிதப்பி, எல்லாரும் every mankind எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டுப் போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. இந்த வேர்டெல்லாம் பார்க்க போகும்பொழுது நம்ம சரியா கவனிக்கணும். அப்ப மனிதனுடைய அந்த அவல நிலையை காண்பிக்கிறதுக்காக பவுலப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அப்படியே ஆரம்பிச்சு பியூட்டிஃபுல்லா வந்து ஒரு கன்க்ளூடிங் பார்ட்டில் மனிதனுடைய அவல நிலைமையை காண்பிக்கிறதுக்கு மொத்தமா அதில் எழுதியிருப்பார். எழுதி கடைசியில் 23வது வசனம் 3:23 ஃபைனலா ஒரு வேர்டு சொல்லியிருப்பார். எல்லாரும் பாவம் செய்து, ஏன்னா எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக, இன்னொரு விதத்துல சொன்னா தேவ மகிமையை இழந்துட்டாங்க. so they lost glory. அதுதான் மனிதனுடைய ஒரு அவல நிலைமையை காண்பிக்குது பாருங்க. ஆனா ஒரு பெரிய குட் நியூஸ், நற்செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிங்க அடுத்த வசனத்தை. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே, எல்லாரும் சொல்லுங்க இலவசமாய், எல்லாரும் சொல்லுங்க இலவசமாய்
இலவசம்னு சொல்லும் பொழுதே நம்ம வாயில சிரிப்பு வரணுமே. எங்க ஒன்னத்தையும் காணோம். இலவசமாய். ஆமென். நமக்கு இலவசம்னா ரொம்ப பிடிக்கும். இலவசமாய், ஃப்ரீலி ஃப்ரீலி, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு. ஏன்னா அது உங்களுக்கு இலவசம். ஒருத்தர் ஒரு பெரிய விலை கிரயத்தை செலுத்திட்டார். அது எப்பவுமே மறந்துடக்கூடாது. கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். நீதிமான் ஒருவனாயிலும் இல்லைன்னு அதுல ஆரம்பிக்கிறார் 10ஆம் வசனத்துல. ஆனா 24வது வசனத்துல சொல்றாரு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். ஏமே இப்ப நம்ம அந்த பழைய வசனத்தை எடுத்துட்டு இருக்க கூடாது. இப்ப நமக்கு ஒரு பெரிய நற்செய்தி. விழுந்து போன அந்த அவல நிலையிலிருந்து, அந்த ஆவிக்குரிய பரிதாப நிலையிலிருந்து தேவன் என்ன பண்ணிட்டார்னா நம்மளைய தூக்கி ஒரு உயர்ந்த ஒரு ஆவிக்குரிய நிலையில கொண்டு போய் உட்கார வச்சிட்டார். ஏமே இப்படிப்பட்ட ஒரு மீட்பு தான் நமக்கு உண்டாய் இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு. அந்த மீட்பு எப்படிப்பட்டதுன்னா ரிடம்ஷன். ரிடம்ஷன் சொன்னா இன்னொரு விதத்துல ரிஸ்டோரேஷன் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஆதாம் விழுந்து போன அந்த பழைய நிலையில கொண்டு வந்து கர்த்தர் மனுஷனை கொண்டு வந்து அந்த பழைய ஆதாமின் நிலையில வைக்கல. இன்னைக்கு ஆதாமின் குமாரனாய் வந்தவர் கிறிஸ்து எந்த அளவுக்கு உயர்ந்தாரோ அந்த உயரத்துக்கே நம்மளை எடுத்து சென்றுட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன்னதத்துக்கு அவரோட கூட எடுத்து இன்னைக்கு என்ன பண்ணிட்டார்னா பிதாவின் வலது பாரிசத்திலே அவரோட கூட நம்மளை என்ன பண்ணிட்டாரு? உட்காரவும் செய்து விட்டார். இதை எப்பவுமே இந்த குட் நியூஸை மறந்துடவே கூடாது. இந்த குட்னஸையும் மறந்துடக்கூடாது. ஹல்லேலூயா.